தளபதி உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் எல்லாமே ஒரு அளவு தான். எவ்வளோதான் நாங்கள் முட்டு கொடுக்கறது? இதெல்லாம் தப்பு. நீங்கள் தயவு செய்து அண்ணியோட வாழுங்க. தேவையில்லாமல் யாரையும் கூட சேர்க்காதீங்க. வேண்டாம் தளபதி. நீங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னப்போ நான் தாங்கிக்கிட்டோம். ரிச்சுவல் வாரியெல்லாம் வந்து வேலை செய்யுங்கன்னும் போது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். கரூரில் அவ்வளோ பெரிய சம்பவம் வரும்போது நாங்கள் தேத்திக்கிட்டோம். இதை அப்படி விட முடியாது தளபதி. இதை எங்களால் இது வந்து ஏற்றுக்க முடியாது. தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வாயை திறக்கணும். இப்படி பண்ணாதீங்க. கண்டவங்கள நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு தளபதி. உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நாங்கள் இங்கே மயமாக வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பர்சனலில் நோண்டாதீங்கடா, நாசமாக போனோம்ல அது அவங்களுக்குள்ளடான்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். செருப்பை பீல சாணியில் முக்கிய அடிக்கிற மாதிரி எங்களை அடிச்சிருக்கீங்க. நீங்கள்லாம் தோத்தீங்க. வேணாம் தளபதி, என்னை திட்ட வைக்காதீங்க. இதெல்லாம் சரியில்லை. நீங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க இதோட மாத்திக்கோங்க. எல்லாமே ஒரு அளவு தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க எவ்வளவுதான் பேசுறது. இன்னைக்கு 2 நாள் எங்களை வறுத்தெடுக்க போறாங்க. எங்களை வெளியே தலை காட்ட முடியாது. நாங்க எந்த நிலைமைக்கு ஆக போறோம்னு தெரியல. நீ பாட்டுக்கு கூலா ஏசி கார்ல வந்துட்டு ஜோடியா நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். உனக்கு என்னப்பா? நாங்க யாருக்கு ஓட்டு போடுறதே தெரியல. 48 பேர் போன் பண்றான். சரி, இதுல முக்கியமான காலம் மட்டும் போன் எடுக்கலான்னு எடுத்தா கேவலமா கேட்கறான். ஏண்டா நீங்க தானடா அந்த விஜய் ஓட்டு போட சொன்ன பைத்தியக்காரனாயே, உங்க என்னடா சல்லிப்பைய மாதிரி வேலை செய்யற உங்க தலைவருன்னு என்ன கேட்கறான். அதுவும் சொல்ல முடியல. ஹலோன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். டக்குன்னு கட் பண்ணிட்டான். அசிங்கமா போச்சு எனக்கு. இதுக்கு மேல என்னால முட்டு கொடுக்க முடியல தளபதி. இதுக்கு மேல என்னால முட்டு கொடுக்க முடியாது. இனிமே உங்களுக்காக நான் வந்து இந்த ட்விட்டர்ல விர்ச்சுவல் வாரியா நான் வேலை செய்ய மாட்டேன். இது எங்க ஆத்தா நாகம்மா மேல சத்தியம். வரேன், முடிச்சிருங்க எல்லாத்தையும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தளபதி இங்க பாருங்க, எல்லாமே ஒரு அளவு தான். எவ்வளவு முட்டு கொடுக்கறது நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி. பார்க்க போனா நீங்க யாரு? ஒரு கிறிஸ்டின். நீங்க கிறிஸ்டின்ல வந்து டைவர்ஸே கிடையாது. எப்படி நீங்க டைவர்ஸ் பண்ணலாம்? எப்படி? வந்து சரியில்லை தளபதி. ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டின்ல வச்சு கல்யாணம் பண்ணும்போது என்ன கேட்டாங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்பாங்க. சம்மதம் தலையாட்டி தானே கல்யாணம் பண்ணீங்க. எப்படி நீங்க இப்ப இந்த மாதிரி பண்ணலாம்? கஷ்டமா இருக்கு தளபதி. கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி பண்ண வெளில போட்டு அடி அடிக்கிறாங்க எங்களை. எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது நாங்க? அவன் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் டைம்ல அவன் அலைன்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கான். நீங்க என்ன அஃபர் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இது? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு கட்சி வேலையை பார்க்க பாருங்க. அண்ணியை கூப்பிட்டு வந்து ஒழுங்கா வீட்டுல வாழ்ற வேலையை பாருங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 50 வயசுல தேவையாது. 2 பசங்க இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னால முட்டு கொடுக்க முடியல. காலங்காலத்தில் ஏந்த உடனே நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது எங்களுக்கு. எவ்வளவுதான் நாங்க முட்டு கொடுக்கறது? கஷ்டமா இருக்குது. நீங்க வந்து ஜெயிச்சு நாட்டை காப்பாத்திக்கணும்னு பார்த்தா உங்களை காப்பாத்துறதுக்கு 2 பேர் வேணும் போல. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது என்ன ஒரு நாகரிகம் அது? அவங்க அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ டிவோர்ஸ் இதில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் டிவோர்ஸ் என்ன குறிப்பிட்டிருக்காங்க? நீங்கள் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது, சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வெளில ஸ்ப்ரெட் ஆகுறது, அதை பற்றி பேசுறதுலாம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு எங்கள் பசங்களுக்கு மன உடச்சலாக இருக்குன்னு சொல்லி தான் அதில் இது அந்த குறிப்பிலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே போல் கூப்பிட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கே வரீங்கன்னா இது எந்த நியாயம்? இது அவங்களே நினச்சி பார்த்தீங்களா நீங்கள்? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டோம். திட்ட வைக்காதீங்க என்ன. அவன் உமலா இல்லைங்க, துக்கத்துல பேச்சு அடைச்சு போச்சு. தாலி கட்டினீங்களே, வாழ வேண்டியதானே? என்ன அத்தூட பாக்குறீங்க? சாமி கண்ணை குத்திடுவோம், நல்லா இருக்குமா, நாசமா போயிருவீங்க நீங்க. நரகத்துல உங்களுக்கு கம்பி கும்பாதான் அப்படின்னு பேசுறாங்க. தயவு செய்து இப்படி இருக்காதீங்க. நான் வந்து சொல்றேன். சரி விடுப்பா. பிரியமானவளை படத்தை மறுபடியும் பாப்பீங்களா? மனசு மாறுன்றான் அதானே? சரி பாப்போம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இங்க பாருங்கப்பா, தளபதிக்காக எதிராக பேசிட்டு இருக்கவங்க தான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. கரூர்ல என் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாரு. அதே மாதிரி வரி கட்டதுல என் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்களா, அவர் மேல சொன்ன தப்பு அவரே ஒத்துக்கிட்டாரு. இதுதான்டா நல்ல மனுஷனுக்கு அழகு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. தளபதிக்காக நிக்கணும்டா. ஏடா நீ போய் சப்போர்ட் பண்ணி பேசுற? இதெல்லாம் அசிங்கம்டா இந்த விஷயம். 25 ரூபா வாங்குறல ட்வீட்டுக்கு, காசுதான் முக்கியம். புரியுதா? வந்து நீ ஒரு 4 வீடியோ போடுவா.
அதாவது இது இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க பேசணும் அவசியமே இல்லை. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். தளபதி வந்து உண்மையிலேயே கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா தோல்ல கை போட்டு வந்திருப்பாரு, ஃப்ரெண்டா இருந்தாருன்னா கை பிடிச்சு வந்திருப்பாரு. ஆனா ஒரு 2 பேரும் கேப் பாருங்க, ஒரு சின்ன விரல் நிழல் கூட படல. அதான்டா எங்க தளபதி, புரியுதா? அப்படி வாழ்ந்துட்டா ஒரு எங்க தலைவர் மாதிரி. 25 ரூபாய் அதான்ப்பா, அது ஒண்ணும் இல்ல. அந்த நடிகை வந்து அந்த கார்ல வரவே இல்லை. அது தளபதிக்கே தெரியாது கார்ல வந்தது. தெரியாம இவங்களா கார்ல ஏத்தி விட்டுருக்காங்க. கடைசி நேரத்துல இவர் என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்னு பார்த்து அதே ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஒரே மாதிரி போங்க, அப்பதான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண முடியும். வர வழியில லிஃப்ட் ஏறி வந்திருக்காங்க. இதை வந்து நீங்க பெருசா திருச்சிலாம் பேசாதீங்க. இது வந்து அப்படி ஒண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? தளபதி அவரோட பொது வாழ்க்கை, அதாவது பர்சனல் எதுக்கியா பேசணும்? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாருன்னா பொது வாழ்க்கையை பத்தி பேசுங்க. அவர் பர்சனல் அவர் வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கட்டுமே, அவரு அதை ஏன் பேசுறீங்க நீங்க? அதை பத்தி பேசாதீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வந்து இவங்களுக்கு என்ன சந்தோஷத்துல துக்க அடைச்சிட்டா ஊமானம் கிடையாது. ஊர்ல உலகத்துல நடக்காதா? இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நம்ம வாழ்க்கை. அவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாப்ல. அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அவங்க 2 பேரும் அந்த நிறுவனத்துல படம் நடிச்சிருக்காங்க, 2 பேருக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க கார் வர வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவங்க மேடமே சொல்லிருக்காங்க, இல்ல என்ன கான்ட்ரவர்சி போகுதுன்னு. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. ஒரு பெண்ணா நீங்க ரோட்ல நிக்கிறது, நான் பண்ணி பாதுகாப்புக்காக வந்திருக்காரு, எப்படியும் விட்டு போக முடியும்? கான்ட்ரவர்சியா பாதுகாப்பு முக்கியமான அவர்தான் கூட்டு வந்திருக்காரு. இது கூட தெரியாம இவனுங்க வந்து டேய் நீ பாருங்க, தளபதிக்காக எதிரா பேசுற எல்லாரும் சொல்றேன், உண்மையிலே தளபதி ரசிகரா இருந்தா நீங்க வரணும். நீங்க எல்லாரும் இல்லன்னா நீங்க ஓடிடுங்கடா, போயிருக்கீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசி தளபதியை போட்டு தாக்குறாங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? அவங்க எல்லாம் தளபதி ஃபேன்ஸ்ன்ற பேர்ல ஆளும் கட்சியா இறக்கி விட்டவங்க இருக்கும். ஆமா, தளபதி ஃபேன்ஸ் கிடையாது, தளபதிக்காக தான் இப்போ எப்பவுமே. நம்ம தான் வந்து தளபதிக்காக கரூர்ல நின்னோம், வரி கட்டலாம்னா நின்னோம். அதனால இந்த விஷயத்துக்கும் நம்ம கூட நிப்போம், புரியுதுங்களா? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஈசியா சரவணன் பச்சை குத்தி வச்சிருக்காரு, அது மட்டும் ஏதாவது மாத்தி கொடுக்கணும். இல்ல அது மாத்திரலாமா? ஃபேஸ் மாத்திரலாமா? அவ்வளவுதான், ஒண்ணும் தேவையில்லை. அயன் பாக்ஸ பத்த வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வச்சு தீட்டி விட்டா போதும். அப்படியா? லேசர் ட்ரீட்மென்ட்ல மாத்திரலாம். இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் இருக்குல்ல, அது இந்த பக்கம் வந்து இந்த புது 2.0 வரந்திர வேண்டியதான். அப்படி 2 பக்கமும் அவ்வளவுதான். சிம்பிளான எல்லாத்துக்குமே வாழ்க்கையில சொல்யூஷன் இருக்கு, நம்ம தளபதி சொல்லி இருக்காரு. அவ்வளவுதான், விடு பாத்துக்கலாம். இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, வேற வரந்திர வேண்டியதான். ஆமா, பாத்துக்கலாம். கிளம்புறேன். என்ன யோசனை? இல்ல இப்ப அண்ணி வந்துட்டாங்க, நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அண்ணிய அம்மானு கூப்பிடுவாரா இல்ல சின்னம்மானு கூப்பிடுவாரா? யோசிக்கிறேன். இன்னொன்னு யோசிச்சியா? என்ன? செங்கோட்டையன் எந்த கட்சிக்கு போட்டாலும் அங்க ஒரு சின்னம்மா குடிச்சிடறாங்க. அதான் எனக்கும் புரியல. இப்ப அண்ணி வந்துட்டாங்கன்னா இப்ப கட்சியோட பொதுச் செயலாளரா அண்ணிய கொடுத்துட்டாருன்னா புசியாரன் தூக்கிடுவாங்கல்ல. அண்ணி நீங்க நல்ல விஷயம்டா, வரது நல்ல விஷயம், நல்ல விஷயம். வர சொல்லுங்க, நான் சொல்லுங்க.